நீங்கள் எப்போதாவது நம்முடைய வாழ்க்கை ஏதோ ஒரு கண்ணுக்கு தெரியாத விதியால் முன்பே எழுதப்பட்டு விட்டது, நாம் அதுல சிக்கிக்கிட்ட ஒரு சாதாரண மனிதர்கள் தான் என்று சலிப்போடு நினைத்திருக்கிறீர்களா? ம் கண்டிப்பா நிறைய பேர் அப்படி நினைக்கிறது உண்டு. ஆமா. ஆனால் நிஜம் என்னன்னா, உங்களுக்குள் ஒரு பிரம்மாண்டமான பிரபஞ்சமே அடங்கியுள்ளது. இந்த ஆழமான அலசலுக்கு உங்கள வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம் எடுத்துள்ள அடிப்படை ஆதாரம் 1873 முதல் 1958 வரை வாழ்ந்த ஆங்கில எழுத்தாளர் ஹென்றி தாமஸ் ஹம்லின் எழுதிய டைனாமிக் தாட், அதாவது சக்தி வாய்ந்த எண்ணங்கள் என்ற புத்தகத்தின் ஆடியோ புக் சுருக்கம். அட, இது ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு புத்தகமாச்சே. சரியா சொன்னீங்க. நீங்களும் என்னைப் போல ஈர்ப்பு விதி, ஆழ்மனதின் சக்தி போன்ற விஷயங்கள ஓரளவுக்கு படித்திருப்பீர்கள். ஆனா ஹம்லின் இதையெல்லாம் தாண்டி நமது எண்ணங்கள் எப்படி நேரடியாக பௌதீக உலகை மாற்றுகின்றன என்பதையும், பிரபஞ்ச விதிகளுக்கு கட்டுப்பட்டு நமக்கான வாழ்க்கையை நாமே எப்படி வடிவமைத்துக் கொள்வது என்பதையும் ரொம்ப நுட்பமாக விளக்குகிறார். ஆமா, இது வெறும் தியரி கிடையாது, இது ஒரு பிராக்டிக்கலான விஷயம். அதுதான் நமது நோக்கமும். தகவல்களால் உங்களை மூழ்கடிக்காமல் இந்த நுட்பமான அறிவை மிக விரைவாகவும் தெளிவாகவும் உங்களுக்கு கடத்துவதுதான் நமது மிஷன். சரி, இத கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். நாம் ஏதோ விதியை நம்பி வாழும் சாதாரண மனிதர்கள் அல்ல, நமக்குள் ஒரு பிரபஞ்சமே இருக்கிறது என்ற அந்த ஆச்சரியமான கருத்திலிருந்தே தொடங்குவோம். கண்டிப்பா, அந்த புள்ளிதான் இந்த முழு தத்துவத்திற்கும் ஒரு பெரிய அடித்தளம். அதாவது, பிரபஞ்சத்தை நாம் அண்ணாந்து பார்க்கிறோம் இல்லையா? சூரிய குடும்பமும் கோள்களும் பருவநிலைகளும் எப்படி ஒரு துல்லியமான மாறாத இயற்கை விதியின்படி இயங்குகின்றனவோ, அதே அமைப்பின் ஒரு குறுவடிவம்தான் மனிதனும். ஓஹோ, அதாவது இயற்கையின் அதே அமைப்பு நமக்குள்ள இருக்குன்னு சொல்றீங்களா? ஆமாம், சரியாக சொன்னீர்கள். மேக்ரோகாசம் என்று சொல்லப்படும் மாபெரும் பிரபஞ்சத்தின் அத்தனை விதிகளும் மைக்ரோகாசம் எனப்படும் மனிதனுக்குள்ளும் எந்த மாற்றமும் இல்லாமல் அப்படியே செயல்படுகின்றன. நமது மனதின் கட்டமைப்பை வெளிமனம் அப்புறம் ஆழ்மனம் என்று பிரித்து பார்க்கிறோம் என்பது நமக்கு பரிச்சயமான ஒரு விஷயம்தான். ஆமா, வழக்கமாக எல்லோரும் ஆழ்மனதை கடலில் மிதக்கும் பனிப்பாறையோடு ஒப்பிடுவார்கள். வெளியே தெரிவது கொஞ்சம், உள்ளே இருப்பது பிரம்மாண்டம் என்று சொல்வாங்க. அது ஒரு பிரபலமான ஒப்பீடுதான். ஆனா பாத்தீங்கன்னா, எனக்கு அந்த ஒப்பீடு முழுமையாக திருப்தி அளிக்கவில்லை. அது ஏதோ ஆழ்மனம் என்பது அசையாமல் அமைதியாக உறைந்து கிடக்கும் ஒரு கல்லை போல ஒரு பிம்பத்தை கொடுக்கிறது. எனக்கு இது எப்படி தோன்றுகிறது என்றால், ஒரு மாபெரும் சரக்கு கப்பலை கற்பனை செய்து கொள்ளுங்கள். ஓ, சரக்கு கப்பல், இது புதுசா இருக்கே, சொல்லுங்க. ஆமா, வெளிமனம் என்பது அந்த கப்பலின் மேல் தளத்தில் நின்று ஸ்டியரிங்கை பிடிக்கும் கேப்டன் போல. அவர் என்ன பார்க்கிறாரோ, எங்கு செல்ல வேண்டும் என நினைக்கிறாரோ அந்த திசையில் கப்பலை திருப்புகிறார். ஆனால் ஆழ்மனம் என்பது கப்பலின் அடிப்புறத்தில் உள்ள பிரம்மாண்டமான என்ஜினரை போல. அட, அது ஒரு மிக சரியான, ரொம்ப உயிரோட்டமான ஒப்பீடு. ஏன்னா அந்த என்ஜினரைக்குள்ள இருப்பவர்களுக்கு கண்களோ காதுகளோ கிடையாது, அவர்கள் வெளியுலகத்தை பார்ப்பதில்லை. சரி, அப்போ கேப்டன் கட்டளைகளை மட்டும்தான் அவங்க பின்பற்றுவாங்களா? எக்ஸாக்ட்லி. கேப்டன் முன்னோக்கி செல் என்று கட்டளையிட்டால் என்ஜின் முன்னோக்கி இயங்கும். பாறையின் மீது மோது என்று கட்டளையிட்டால் விவாதம் செய்யாமல் அப்படியே கொண்டு போய் மோதும். இந்த ஆழ்மனதிற்கு ஒரு வகையான குருட்டுத்தனமான புத்திசாலித்தனம் உண்டு என்பதுதான் இதில் உள்ள மிகப்பெரிய அபாயம் மற்றும் ஆச்சரியம். ஒரு குருட்டுத்தனமான புத்திசாலித்தனமா? இது கேட்கவே கொஞ்சம் பயமா இருக்கே. ஆமாம், வெளிமனம் கொடுக்கும் கட்டளைகளை செயல்படுத்துமே தவிர அது நல்லதா கெட்டதா நியாயமானதா ஆபத்தானதா என்று பகுத்தறியாதற்கு தெரியாது. அது செயல்படும், ஆனால் சிந்திக்காது. ஒரு நிமிஷம் இருங்க. அப்படியென்றால் ஆப்ரஹாம் லிங்கனின் அந்த புகழ்பெற்ற பழக்கம் எனக்கு இப்போது மிக தெளிவாக புரிகிறது. எந்த பழக்கத்தை சொல்றீங்க? அதாவது, அவருக்கு ஏதேனும் பெரிய பிரச்சனை வரும்போது அதை பற்றி தொடர்ந்து தீவிரமாக சிந்தித்து மூளையை குழப்பிக் கொள்வதை தவிர்த்து விடுவார்லாம். அதற்கு பதிலாக இயற்கையோடு ஒரு அரை மணி நேரம் அமைதியாக நடந்து செல்வாராம். அந்த அமைதியான நேரத்தில் அந்த பிரச்சனைக்கான தீர்வு ஒரு உள்ளுணர்வாக கிடைக்குமா. ஆமா, அதாவது கப்பலின் கேப்டன் சற்று நேரம் ஸ்டீரிங்கை விட்டுவிட்டு அமைதியாகும்போது என்ஜின் அறையிலிருந்து வரும் அதிர்வுகள் தெளிவாக கேட்கத் தொடங்குகின்றன. அப்படிதானே? ஆமா, சரியா பிடிச்சிட்டீங்க. அந்த உள்ளுணர்வு மற்றும் உத்வேகம் என்பவை அந்த என்ஜினரையின், அதாவது ஆழ்மனதின் குரல்கள். லிங்கன் போன்றவர்கள் அந்த ஆழ்மனதின் குரலை கேட்க தங்கள் வெளிமனதின் இரைச்சலை அமைதிப்படுத்த கற்றுக்கொண்டார்கள். ரொம்ப சுவாரஸ்யம். இது வெறும் உள்ளுணர்வோடு நிற்பதில்லையே. கண்டிப்பா இல்ல.
படைப்பாற்றல் என்பதும் இங்கிருந்துதான் பிறக்கிறது. உலகத்தின் ஒரு மூலையில் இருப்பவர் இன்னொரு மூலையில் இருப்பவருடன் நேரடியாக முகம் பார்த்து பேச முடியும் என்று யாரோ ஒருவரின் ஆழ்மனதில் உதித்து அந்த கேப்டன் கற்பனை செய்த ஒரு விஷயம்தான் இன்று வீடியோ கால் என்ற பெயரில் நமது அன்றாட நிஜமாக மாறியிருக்கிறது. ஆழ்மனதின் படைப்பாற்றலுக்கு எல்லையே கிடையாது. இது கேட்பதற்கு மிக சக்தி வாய்ந்ததாக இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் பயமாகவும் இருக்கிறது. ஆழ்மனம் எதையும் பகுத்தெரியாமல் நாம் கொடுக்கும் கட்டளைகளை அப்படியே செயல்படுத்தும் ஒரு என்ஜின் அரே என்றால், நாம் தினமும் படிக்கும் செய்தித்தாள்கள், பார்க்கும் செய்திகள் என எங்கும் கொலை, கொள்ளை, நோய், பங்குச்சந்தை சரிவு என்று பரபரப்பான நெகட்டிவ் செய்திகளே நாம் தொடர்ச்சியாக பார்க்கிறோம். ஆமாம், இது ஒரு முக்கியமான கேள்வி. இது எப்படி நமது ஆழ்மனதில் வேலை செய்கிறது? இதனாலதான் நம் வாழ்க்கையில் பிரச்சனைகள் அதிகரிக்கிறதா? இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய அறிவியல் இருக்கு. இதை புரிந்து கொள்ள நாம் மூளையின் அறிவியலையும் கொஞ்சம் இணைத்து பார்க்க வேண்டும். மூளையில் ரெட்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம் என்ற ஒரு அமைப்பு இருக்கிறது. இது ஒரு வடிகட்டி மாதிரி. வடிகட்டி மாதிரி செயல்படுமா? கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. அதாவது, நீங்கள் எதை முக்கியம் என்று நினைக்கிறீர்களோ அதை மட்டுமே உங்கள் கவனத்திற்கு கொண்டு வரும். தொடர்ந்து ஒரு நோயை பற்றியோ பொருளாதார வீழ்ச்சியை பற்றியோ நீங்கள் செய்திகளை படித்து அதை உங்கள் யதார்த்தமாக நம்பத் தொடங்கினால், உங்கள் என்ஜினரைக்கு நீங்கள் கொடுக்கும் கட்டளை என்ன தெரியுமா? என்ன கட்டளை? இந்த உலகம் மிகவும் ஆபத்தானது என்று சொல்கிறோமா? எக்ஸாக்ட்லி. இந்த உலகம் மிகவும் ஆபத்தானது, நோய் எங்கும் பரவியிருக்கிறது என்றுதான் நீங்கள் கட்டளை கொடுக்கிறீர்கள். உடனே உங்கள் ஆழ்மனம் உங்கள் உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை குறைக்கும் கார்டிசால் போன்ற மன அழுத்த ஹார்மோன்களை சுரக்கச் செய்கிறது. அட கடவுளே, இது உடலையும் பாதிக்குமா? கண்டிப்பா. உங்கள் உடல் மொழி மாறுகிறது. நீங்கள் பயந்து பயந்து முடிவுகளை எடுக்கிறீர்கள். இறுதியில் நீங்கள் பயந்த அந்த மோசமான விஷயத்தையே உங்களை நோக்கி இழுக்கிறீர்கள். இது மேஜிக் அல்ல, தூய்மையான இயற்பியல் மற்றும் உயிரியல். இல்ல, ஒரு நிமிஷம் இருங்க. இதிலிருந்து நாம் எப்படி தப்பிப்பது? என்னால் செய்திகளை பார்க்காமலோ சமூகத்தில் நடப்பதை தெரிந்து கொள்ளாமலோ இருக்க முடியாது. அதை முற்றிலுமாக தவிர்த்து விட்டால் நாம் உலக நடப்புகளையே அறியாத ஒரு முட்டாளாக மாறிவிட மாட்டோமா? இது யதார்த்தத்தை விட்டு ஓடுவதாகாதா? ஹம்லன் உலகை விட்டு ஓடச் சொல்லவில்லை. இந்த உலகை சுற்றியுள்ள நிகழ்வுகளை நம்மால் நேரடியாக மாற்றிவிட முடியாது என்பதை நாம் ஏற்க வேண்டும். சரி, அப்போ நாம் என்னதான் பண்றது? நடக்கும் விஷயங்களுக்கு நாம் எப்படி ரியாக்ட் செய்கிறோம் என்பதை நம்மால் மாற்ற முடியும். மூலப்பொருளில் இதற்காக மறுப்பு என்ற ஒரு முறை சொல்லப்பட்டுள்ளது. அதாவது, ஒரு நெகட்டிவ் செய்தியை படிக்கும்போது அதை உணர்வுபூர்வமாக உங்கள் என்ஜின் அறைக்குள் அனுமதிக்காமல், இது ஒரு தகவல், ஆனால் இது எனது யதார்த்தம் அல்ல என்று மனதிற்குள் வலிமையாக மறுக்க வேண்டும். ஓ, அது அப்படியே நம்பாம ஒரு செய்தியா மட்டும் பார்க்கணும், அப்படிதானே? ஆமாம். தீமை என்று நிரந்தரமாக எதுவும் இல்லை. அது ஒரு பனிமூட்டம் போன்றது. அந்த பனிமூட்டத்தை உங்கள் மனதிற்குள் அனுமதிக்காமல் விலக்கி வைத்தால் நன்மையும் தெளிவும் மட்டுமே அங்கே இருக்கும். ஓகே, தேவையற்றதை மறுப்பு மூலம் தடுத்து நிறுத்துகிறோம். இது புரிஞ்சிருச்சு. சரி, எனக்கு தேவையானது, அதாவது நான் விரும்பும் பாசிட்டிவ் விஷயங்களை எப்படி என் ஆழ்மனதில் பதிய வைப்பது? அதுக்கு உறுதிமொழிகள் ரொம்ப முக்கியம். ஆனா பாத்தீங்கன்னா, நான் வேலைப்பளுவில் சிக்கி தவிக்கும் ஒரு சாதாரண மனிதன். எனக்கான பாசிட்டிவ் உறுதிமொழிகளை சொல்லிக் கொண்டிருக்க எனக்கு 40 மணி நேரம் எல்லாம் இல்லை. இதை நடைமுறையில் எப்படி சாத்தியமாக்குவது? அதற்கும் ஒரு நுட்பம் இருக்கிறது. நாம் உறுதிமொழிகளை எப்போது சொல்கிறோம் என்பது மிகவும் முக்கியம். பரபரப்பான மதிய வேளையில் போன் கால்களுக்கு மத்தியில் இதை செய்வது பலனளிக்காது. அப்போ எந்த நேரம் சரியானதுன்னு சொல்றாங்க? நமது ஆதாரங்கள் 2 முக்கியமான நேரங்களை குறிப்பிடுகின்றன. காலை 6 முதல் 9 மணி வரையும், இரவு 9 முதல் 11 மணி வரையும் தியானம் மற்றும் கற்பனை செய்தல், அதாவது விஷுவலைசேஷன் பயிற்சிகளை செய்ய மிகச்சிறந்த நேரங்கள். அந்த குறிப்பிட்ட நேரங்களுக்கு பின்னால் உள்ள அறிவியல் என்ன? ஏன் அந்த நேரம் அவ்வளோ முக்கியம்? அந்த நேரங்களில் நமது மூளையின் அலைவரிசை ஆல்பா அல்லது தீட்டா நிலைக்கு மிக அருகில் இருக்கும். அதாவது, கேப்டன் பாதி தூக்கத்தில் இருப்பார், இன்ஜின் அறையின் கதவுகள் திறந்திருக்கும். அட, சூப்பரான விளக்கம். அப்போ நாம் சொல்றது நேரா என்ஜின் அறைக்கு போயிருமா? ஆமா, அந்த நேரத்தில் என்னுடைய பழைய வாழ்க்கை இறந்து போய்விட்டது. இனிமேல் நான் வெற்றி, அதிகாரம், சுயக்கட்டுப்பாடு நிறைந்த புதிய வாழ்க்கையை வாழ்கிறேன் என்பது போன்ற உறுதிமொழிகளை சொல்லும்போது அது எவ்வித தடையுமின்றி நேரடியாக ஆழ்மனதில் பதிவாகிவிடுகிறது. ரொம்ப சுவாரஸ்யம். அந்த விஷுவலைசேஷன் பயிற்சியை பற்றி கூறும்போது ஒரு பூவை வைத்து செய்யும் பயிற்சியை குறிப்பிட்டிருந்தார்கள். ஒரு சாதாரண பூவை கையில் எடுத்து அதன் ஒவ்வொரு இதழையும் நிறத்தையும் கூர்ந்து கவனித்துவிட்டு பின்னர் கண்களை மூடி அதே பூவை மனக்கண்ணில் அப்படியே கற்பனை செய்து பார்ப்பது.
ஆமா, ரொம்ப முக்கியமான பயிற்சி அது. ஆரம்பத்தில் இது ஒரு எளிய ஞாபக சக்தி பயிற்சி போல தோன்றினாலும் இதன் பின்னால் வேறேதோ பெரிய விஷயம் இருக்கிறது என்று எனக்கு தோன்றுகிறது. வெறும் பூவை கற்பனை செய்வதால் என் மூளையில் என்ன பெரிய மாற்றம் நடந்துவிடப் போகிறது? இது ஒரு மிக முக்கியமான கேள்வி. விஷுவலைசேஷன் என்பது வெறும் பகல் கனவு அல்ல. ஒரு பூவை மிக துல்லியமாக உங்கள் மனக்கண்ணில் உருவாக்கும்போது உங்கள் மூளையில் உள்ள நியூரான்கள் நிஜமாகவே அந்த பூவை பார்க்கும்போது எப்படி செயல்படுமோ அதே போலவே மின்சார சமிங்கைகளை அனுப்புகின்றன. நிஜமாவா? மூளைக்கு நிஜத்துக்கும் கற்பனைக்கும் வித்தியாசம் தெரியாதா? கண்டிப்பா தெரியாது. மூளைக்கு நிஜத்திற்கும் மிக ஆழமான கற்பனைக்கும் வித்தியாசம் தெரியாது. இந்த பயிற்சியை தொடர்ந்து செய்யும்போது உங்கள் கற்பனை திறன் ஒரு கூர்மையான லேசர் பீம் போல மாறுகிறது. ஓஹோ, அந்த லேசர் பீம் போன்ற கவனத்தை என்னோட இலக்கு மேல வைக்கணும். சரியா சொன்னீங்க. அந்த கவனத்தை நீங்கள் அடைய விரும்பும் இலக்கின் மீது திருப்பும்போது உங்கள் ஆழ்மனம் அதை ஒரு நிஜமான யதார்த்தம் என்று நம்பத் தொடங்கி அதை நோக்கிய செயல்களுக்கு உங்களை உந்தி தள்ளுகிறது. இங்கேருந்து தான் நம் அடுத்த கட்டத்திற்கு செல்ல வேண்டும். பலரும் லா ஆஃப் அட்ராக்ஷன் என்பதை எப்படி புரிந்து கொள்கிறார்கள் என்றால், எனக்கு பணம் வேண்டும், நான் ஒரு சொகுசு கார் வாங்க வேண்டும் என்று என் பெட்ரூமில் படுத்துக்கொண்டு அந்த பூவை கற்பனை செய்வது போல கார் சாவியை கற்பனை செய்து கொண்டே இருந்தால் அடுத்த வாரம் கார் என் வீட்டு வாசலில் வந்து நிற்கும் என்று நம்புகிறார்கள். இது நிறைய பேருக்கு இருக்கும் ஒரு தவறான புரிதல். ஆனால் ஹம்லன் இந்த அபத்தத்தை மிக கடுமையாக உடைக்கிறாரே. ஆமா, அது லா ஆஃப் அட்ராக்ஷன் அல்ல, அது லா ஆஃப் இன்ஆக்ஷன். சும்மா உட்கார்ந்து கொண்டு பணத்தையும் வெற்றியையும் எதிர்பார்ப்பது முட்டாள்தனம். மனித குலமே செயல்களால தான் கட்டமைக்கப்பட்டுள்ளது. செயலில்லாமல் மனித குலமே அழிந்துவிடும். இதை மிக தெளிவாக விளக்க ஹம்லன் ஒரு அருமையான கருத்தாக்கத்தை முன்வைக்கிறார். அதுதான் ஸ்கொயர் டீல், அதாவது நியாயமான பரிமாற்றம். ஸ்கொயர் டீல், இது கேட்பதற்கு ஏதோ ஒரு பிசினஸ் ஒப்பந்தம் போல இருக்கிறது. இது எப்படி பிரபஞ்சத்தோடு தொடர்புடையது? பாத்தீங்கன்னா, பிரபஞ்சம் ஒரு மிக கராரான அக்கவுண்டன்ட் போல செயல்படுகிறது. உலகெங்கும் இந்த நியாயமான பரிமாற்ற விதி செயல்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. நீங்கள் எதை உலகிற்கு கொடுக்கிறீர்களோ அதற்கான சரியான மதிப்பை பிரபஞ்சம் உங்களுக்கு திருப்பித் தரும். ஓ, அப்போ உழைப்பு ரொம்ப முக்கியம். கண்டிப்பா. நீங்கள் மிகச்சிறந்த உழைப்பை கொடுத்தால் சிறந்த பலன் கிடைக்கும். ஒரு ஓவியன் தன் மனதில் இருக்கும் மாபெரும் கலையை வெறும் கற்பனையாகவே வைத்திருந்தால் அதற்கு எந்த மதிப்பும் இல்லை. அவர் தூரிகையை எடுத்து கேன்வாஸில் அந்த வண்ணங்களை தீட்டி ஒரு செயலாக மாற்றினால் மட்டுமே அந்த ஓவியத்திற்கு ஒரு மதிப்பு கிடைக்கும். நல்ல உதாரணம். ஒரு இன்ஜினியர் பாலத்திற்கான திட்டத்தை தாம் மனதுக்குள்ள மட்டும் வைத்திருக்காம வியர்வை சிந்தி அதை நிஜத்தில் கட்டினால் மட்டுமே அவருக்கு சமூகத்துல மரியாதை கிடைக்கும். அப்படிதானே? ஆமாம், 100க்கு 100 உண்மை. அந்த செயலை தொடங்குவதற்கு தேவையான மன உறுதி மற்றும் தைரியத்தைத்தான் உங்கள் ஆழ்மனம் உங்களுக்கு தருகிறது. அறிவியல் ரீதியான ஆதாரங்கள் இருக்கிறதா? அல்லது இது எல்லாமே ஒரு தத்துவ பார்வை மட்டும்தானா? இது வெறும் தத்துவம் மட்டுமல்ல. மூலப்பொருளில் டாக்டர் ஆப்ரம்ஸ் என்பவர் செய்த ஒரு அற்புதமான எக்ஸ்பெரிமெண்ட் குறிப்பிடப்பட்டுள்ளது. மனித எண்ணங்கள் என்பவை காற்றில் கரையும் வெற்று வார்த்தைகள் அல்ல, அவை அளவிடக்கூடிய ஆற்றல்கள் என்பதை அவர் நிரூபித்தார். அளவிடக்கூடிய ஆற்றல்களா? எப்படி நிரூபித்தார்? சாதாரண மனித எண்ணம் தாண்டி ஆழ்மனதின் ஆற்றலை முழுமையாக குவித்து அதை பயன்படுத்த தெரிந்த ஒருவரின் எண்ணத்தின் அலைவரிசையைக் கொண்டு சுமார் 400 பவுண்டு எடையுள்ள ஒரு பெரிய காந்தத்தை அவர் இயக்கி காட்டியிருக்கிறார். 400 பவுண்டா? அட கடவுளே! ஆமாம், இது எதை குறிக்கிறது என்றால், உங்கள் சிந்தனை என்பது ஒரு வகையான பௌதிக ஆற்றல். அது பொருட்களை, சூழ்நிலைகளை, மனிதர்களை பாதிக்கும் சக்தி கொண்டது. இதை நமது அன்றாட வாழ்க்கையோடு பொருத்தி பார்த்தால் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. உதாரணமாக, எனக்கு ஒரு பல் மருத்துவரை சந்திக்க பயம் என்று வைத்துக் கொள்வோம். நான் அந்த அப்பாயின்மெண்ட்டை தள்ளி போடுகிறேன். நிறைய பேர் பண்றதுதான். அல்லது அதைவிட பெரிய விஷயமாக என் அலுவலகத்தில் ஒரு கோபக்கார மேனேஜரிடம் சென்று எனக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய போனஸை கேட்க எனக்கு பயம். நான் பயத்தோடு அவரிடம் பேசப் போனால் என்ன நடக்கும்? நீங்கள் பயத்தோடு அவரை நெருங்கும் போதே உங்கள் ஆழ்மனம் நான் தோற்கப் போகிறேன் என்ற அதிர்வலையை வெளிப்படுத்துகிறது. உங்கள் உடல் மொழி சுருங்கும், உங்கள் குரலில் நடுக்கம் இருக்கும். ஓ, அப்போ அந்த பயம் அவருக்கு தெரிந்து விடுமா? ஆமாம், நீங்கள் வெளியிடும் அந்த பயத்தின் அதிர்வெண்ணை அந்த மேனேஜரின் ஆழ்மனம் உடனடியாக பிடித்துக்கொள்ளும். அவர் உங்களை மிக எளிதாக ஆதிக்கம் செலுத்தி உங்கள் கோரிக்கையை நிராகரித்து விடுவார். ஓஹோ, அப்படியென்றால் அந்த இடத்தில் நான் நியாயமான பரிமாற்றம், அதாவது அந்த ஸ்கொயர் டீல் செய்துள்ளேன். என் உழைப்பிற்கேற்க அங்கீகாரத்தை நான் தைரியமாக கேட்க வேண்டும்.
நான் யாருக்கும் பயப்படத் தேவையில்லை, என் உழைப்புக்கான அங்கீகாரத்தை கேட்கப் போகிறேன் என என் ஆழ்மனதிற்கு ஒரு வலிமையான கட்டளை இட்டுவிட்டு பாசிட்டிவ் உறுதிமொழிகளோடு நான் அவரிடம் சென்றால் அந்த செயலின் வீரியம் முற்றிலும் மாறிவிடும். எக்ஸாக்ட்லி. அந்த மேனேஜர் என் தன்னம்பிக்கையின் அதிர்வலையை உணர்ந்து என்னை மதிக்கத் தொடங்குவார், இல்லையா? மிக துல்லியமாக பிடித்து விட்டீர்கள். செயலுக்கு பின்னால் இருக்கும் அந்த பயம் அல்லது நம்பிக்கைதான் அந்த செயலின் வீரியத்தையும் அது கொண்டு வரும் முடிவையும் தீர்மானிக்கிறது. இதுதான் எண்ணங்களை நடைமுறைப்படுத்துவது. ஆனால் இங்குதான் ஒரு விஷயத்தை கவனிக்கணும். இங்குதான் ஹம்லன் ஒரு மிகப்பெரிய அபாய எச்சரிக்கையும் கொடுக்கிறார். அபாய எச்சரிக்கையா? அது என்ன? எண்ணங்களுக்கு இவ்வளவு பெரிய சக்தி இருக்கிறது என்பதற்காக இதை வைத்து நாம் எதை வேண்டுமானாலும் செய்துவிட முடியாது. அதாவது நாம் நம்முடைய எண்ணத்தின் மூலம் மற்றவர்களை கட்டுப்படுத்துவது, அந்த மைண்ட் கண்ட்ரோல் போன்ற விஷயங்களை குறிப்பிடுகிறீர்களா? என்னால் என் மேனேஜரின் மனதை கட்டுப்படுத்தி எனக்கு ப்ரமோஷன் தர வைக்க முடியாதா? அதுதான் மிகப்பெரிய தவறு. சுயநலத்துக்காக அடுத்தவர் மனதை மாற்றவோ அவர்களை கட்டுப்படுத்தவோ முயற்சிப்பது மிகவும் ஆபத்தானது. ஹிப்னாட்டிசம், டெலிபதி மூலமா ஆதிக்கம் செலுத்துவது போலவா? ஆமாம். நீங்கள் ஒருவரை வீழ்த்த வேண்டுமென்றோ அவரை உங்கள் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வர வேண்டுமென்றோ ஒரு தீய எண்ணத்தை பிரபஞ்சத்தில் செலுத்தினால் அது ஒரு பூமராங் போல பல மடங்காக பெருகி உங்களையே திருப்பி தாக்கும். இது இயற்கையின் மாறாத விதி. அடா, இது ரொம்ப முக்கியமான எச்சரிக்கை. அதனாலதான் நேர்மறையான மனிதர்கள் எப்பொழுதும் தங்கள் வெற்றியையும் தோல்வியையும் தங்களின் பொறுப்பாகவே எடுத்துக்கொள்வார்கள். ஆனால் எதிர்மறை மனிதர்கள் விதியையும் மற்றவர்களையும் குறை கூறுவதோடு மட்டுமல்லாமல் குறுக்கு வழியில் மற்றவர்களை வீழ்த்து நினைத்து தங்களையே அழித்துக் கொள்வார்கள். இந்த இடத்தில்தான் பிரபஞ்சத்தின் அந்த 3 முக்கிய விதிகளை பற்றி நாம் பேச வேண்டும் என்று நினைக்கிறேன். அந்த விதிகள் எப்படி ஒன்றோடொன்று இணைந்து செயல்படுகின்றன? ஹம்லன் வாழ்க்கையை இயக்கும் 3 முக்கிய விதிகளை முன்வைக்கிறார். முதலாவது அன்பின் விதி மற்றும் ஈர்ப்பு விதி. இது மிக எளிமையானது. ஒத்த அதிர்வலைகள் ஒன்றையொன்றை ஈர்க்கும். நீங்கள் அன்பையும் நேர்மறை எண்ணங்களையும் வெளிப்படுத்தினால் அதே அலைவரிசையில் இருக்கும் மனிதர்களும் வாய்ப்புகளும் உங்களை தேடி வரும். அருமை. 2வது விதி என்ன? இரண்டாவது விதி இழப்பீட்டு விதி அல்லது பரிமாற்ற விதி. நாம் முன்னரே பார்த்த ஸ்கொயர் டீல் இதுதான். இயற்கையில் வெற்றிடமே கிடையாது. நீங்கள் ஒன்றை இழந்தால் அதற்கு இணையான வேறொன்று உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் செலுத்தும் உழைப்பிற்கேற்ற நியாயமான பலன் எப்பவாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு கிடைத்தே தீரும். ஓகே, முதல் 2 விதிகள் புரிகிறது. ஆனால் 3வது விதியான முழுமையான நீதியின் விதி, அதாவது எதை உலகத்திற்கு அளந்து தருகிறோமோ அதுவே நமக்கு திரும்ப அளந்து கொடுக்கப்படும் என்பது, ஒரு நிமிஷம் இருங்க, இத நான் கொஞ்சம் எதிர்க்க விரும்புகிறேன். சொல்லுங்க, என்ன சந்தேகம்? கொஞ்சம் பொறுங்கள். எவ்வளவோ நல்லவர்கள், எந்த தவறும் செய்யாதவர்கள் மிக கடுமையாக உழைக்கிறார்கள். ஆனால் அவர்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து துயரங்களும் கஷ்டங்களும் வருகிறதே. கெட்டவர்கள் சுகமாக வாழ்கிறார்களே. பிறகு இது எப்படி முழுமையான நீதியாகும்? இது வெறும் தத்துவ வார்த்தை விளையாட்டு இல்லையா? இது ரொம்ப நியாயமான கேள்வி. இது மேலோட்டமாக பார்க்கும்போது முரண்பாடாக தோன்றலாம். ஆனால் பிரபஞ்சம் நமது மனித கணக்குகளின்படி குறுகிய காலத்தில் இயங்குவதில்லை. முழுமையான நீதி என்பது உடனடி வெகுமதியோ தண்டனையோ அல்ல. அப்போ அது ஒரு நீண்டகால ப்ராசஸ்னு சொல்றீங்களா? ஆமா. சில நேரங்களில் ஒரு நல்ல மனிதருக்கு ஏற்படும் மிகப்பெரிய கஷ்டம் அவரை அடுத்த கட்டத்திற்கு உயர்த்துவதற்காக பிரபஞ்சம் கொடுக்கும் ஒரு உராய்வாக இருக்கலாம். ஒரு தங்கம் நெருப்பில் சுடப்படுவது போல நீங்கள் செலுத்தும் நேர்மறை ஆற்றல் ஒருபோதும் வீணாகாது. காலப்போக்கில் அந்த நீண்ட பயணத்தில் அவரவர் செய்த செயல்களுக்கான துல்லியமான விளைவுகளை இயற்கை வழங்கியே தீரும். பிரபஞ்சம் ஒருபோதும் தப்புக்கணக்கு போடுவதில்லை. இது ரொம்ப ஆழமான விளக்கம். இதை புரிந்து கொண்டால் நாம் வாழ்க்கையின் தற்காலிக தோல்விகளைக் கண்டு பயப்பட மாட்டோம். அந்த நீண்டகால பயணத்தை பற்றி நீங்கள் பேசும்போது ஜான் பரோஸ் எழுதிய கவிதை வரிகள் எனக்கு நினைவுக்கு வருகின்றன. அந்த வரிகள், நான் அமைதியாக கைகளை கூப்பி காத்திருக்கிறேன், எனக்கானது என்னை தேடி வரும். ரொம்ப அழகான வரிகள். ஆமா. ஆனா இதை கேட்கும்போது சும்மா உட்கார்ந்திருந்தால் எல்லாம் தேடி வரும் என்பது போல ஒரு மாயத் தோற்றம் இருக்கலாம். ஆனால் நாம் இதுவரை பேசிய நியாயமான பரிமாற்றம் மற்றும் முழுமையான நீதி ஆகியவற்றுடன் இதை இணைத்து பார்க்கும்போது இதன் உண்மையான ஆழம் புரிகிறது. எப்படி புரிந்து கொள்கிறீர்கள்? அதாவது ஒரு விவசாயி விதையை விதைத்துவிட்டு நீர் ஊற்றிவிட்டு அதன் பிறகு அமைதியாக காத்திருக்கிறான் அல்லவா?
அதுபோல என் கடமையை, என் உழைப்பை நான் எந்த பயமும் இல்லாமல் முழுமையாக செலுத்திவிட்டேன். இனி எனக்கான நியாயமான பலனை இந்த பிரபஞ்சமும் அதன் விதிகளும் எனக்கு கொண்டு வந்து சேர்க்கும் என்ற அந்த அசைக்க முடியாத நம்பிக்கையைத்தான் ஜான் பரோஸ் குறிப்பிடுகிறார். மிக அற்புதமான விளக்கம். இதையெல்லாம் ஒரு பெரிய ஒட்டுமொத்த கண்ணோட்டத்தில் இணைத்து பாருங்கள். நாம் இந்த உலகத்தில் தனித்தனியாக துண்டிக்கப்பட்ட தீவுகள் அல்ல. பிரபஞ்ச சக்தியின் மூலம் நாம் அனைவரும் ஒரு கண்ணுக்கு தெரியாத அதிர்வெண்ணில் இணைந்து செயற்படுகிறோம். நாம் அனைவரும் இணைக்கப்பட்டுள்ளோம். ஆமா, உங்களுடைய மனதிற்குள் எழும் ஒரு சிறு எண்ணம் உங்களுக்கு மட்டுமே சொந்தமானது அல்ல. அது உங்களை சுற்றியுள்ள மனிதர்களையும் ஒட்டுமொத்த மனித குலத்தின் அதிர்வலையிலும் ஒரு மிகச் சிறிய ஆனால் உறுதியான தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நீங்கள் உங்களை உயர்த்தி கொள்ளும்போது அறியாமலேயே இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தின் ஆற்றலையும் ஒருபடி மேலே உயர்த்துகிறீர்கள். இது உண்மையிலே ரொம்ப சிலிர்ப்பான ஒரு கருத்து. உங்களை சுற்றியுள்ள உலகை உங்களால் ஒரே நாளில் மாற்றிவிட முடியாது. ஒரு சின்ன மளிகை கடையை ஒரே இரவில் டிபார்ட்மெண்டல் ஸ்டோராக மாற்ற முடியாது. இயற்கையைப் போல படிப்படியான வளர்ச்சியே நிலையானது. உங்கள் வாழ்க்கையை சிறப்பாக்க உங்களுக்கு வெளியே எந்த மேஜிக்கும் தேவையில்லை. உங்களுக்குள் இருக்கும் அந்த என்ஜின் அறையை சரியாக பயன்படுத்தினாலே போதுமானது. சிறிய வெற்றிகளில் கவனம் செலுத்துங்கள். உங்கள் ஆழ்மனதின் மீது நம்பிக்கை வையுங்கள். கண்டிப்பா. இந்த ஆழமான அலசலை நிறைவு செய்வதற்கு முன் ஒரு விஷயத்தை நீங்கள் தனிமையில் சிந்தித்துப் பார்க்க வேண்டும் என நான் விரும்புகிறேன். நாம் அனைவரும் ஒட்டுமொத்த மனிதகுலத்தோடு ஒரு கண்ணுக்கு தெரியாத அதிர்வெண்ணில் இணைந்திருக்கிறோம் என்பதை இப்போது அறிந்து கொண்டோம். அப்படியென்றால் இன்று நீங்கள் ஒரு சிறிய நெகட்டிவ் எண்ணத்தை விழிப்புணர்வோட ஒரு பாசிட்டிவ் எண்ணமாக மாற்ற எடுக்கும் அந்த ஒரு சிறு முயற்சி உலகின் வேறெங்கோ இருக்கும் உங்களுக்கு அறிமுகமே இல்லாத ஒருவரின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட மாயங்களை செய்யும் என்று எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா? தொடக்கத்தில் நான் சொன்னது போல உங்களுக்குள் ஒரு பிரம்மாண்டமே அடங்கியுள்ளது. உங்கள் மனதின் மாற்றம் இந்த பிரம்மாண்டத்தின் ஒரு மூலைமுடுக்கில் என்ன புயலை, என்ன மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பதை சற்று சிந்தித்துப் பாருங்கள். மீண்டும் ஒரு நேர்மறையான சிந்தனையுடன் சந்திப்போம். நன்றி.